பால் பனானா, பால்னா அந்த முடிய வந்துட்டு சிகை அலங்காரம் சொல்லுவோம் இல்லையா, பால் பனானா அதாவது பின்றது, சடை பின்றது, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் புகார்னா மீன்ஸ் அந்த தரையை துடைக்கிறது, தரையை கூட்டுறது, இந்த வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்வீப்பிங், அந்த வேலை எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் புகார்னான்னு சொல்லுவோம். கப்படே மீன்ஸ் கிளாத், அங்க துணியை தோனானா துவைக்கிறது, கப்படே தோனா அப்படின்னா துணியை சுத்தம் பண்ற எல்லா வேலையுமே சரி. தற்காரினா வெஜிடபிள்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ், காட்னா கட் பண்றது, வெஜிடபிள்ஸ கட் பண்றது. யஹான் தக்கி தக்கி பர் லிக்னா பி, யஹான் தக்னா அது வரைக்கும், இது இந்த வேலைகள் இல்லாம கி தக்னா வரைக்கும், அது வரைக்கும், எது வரைக்கும் அப்படின்னா கி தக்தி பர் லிக்னா பி, தக்தினா ஒரு போர்டு, ஒரு அந்த பலகை ஸ்லேடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போர்டை வந்துட்டு தக்தின்னு சொல்றோம். அதுல லிக்னா மீன்ஸ் எழுதுறது, அந்த தக்தியில எழுதுறது கூட அவங்க கத்துக்கிட்டாங்களா, பி மீன்ஸ் ஆல்சோ, அதையும் கூட அவங்க கத்து இருந்திருக்காங்க, காலாலேயே பண்றதுக்கு கத்துருக்காங்க. உஸ்னே ஏக் ஸ்கூல் மே தாக்கிலா லேலியா, உஸ்னேனா அவங்களுக்கு, ஏக்னா ஒரு, ஸ்கூல்ல வந்துட்டு தாக்கிலா மீன்ஸ் அட்மிஷன், அவங்களுக்கு ஒரு அட்மிஷன் வந்துட்டு சேர்க்கையை வந்துட்டு லேலியான்னு அவங்களுக்கு கிடைக்குது, அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு ஸ்கூல்ல அவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. தாக்கிலா மில்லே மேபி உசே பரேஷானி ஹுயி, தாக்கிலா மீன்ஸ் அட்மிஷன், மில்லேனா கிடைச்சதுல கூட, பி மீன்ஸ் ஆல்சோ அந்த கிடைச்சதுல கூட, உசேனா அவங்களுக்கு, பரேஷானி மீன்ஸ் ஒரு சேடு, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, பரேஷானி மீன்ஸ் அவங்க ரொம்பவே ட்ரபிளா ஃபீல் பண்றது, சிக்கல்ல வந்து ஃபீல் பண்றது, அந்த மாதிரிதான் அவங்க அதை யோசிக்கிறாங்க. கஹி தோ உஸ்கி சுரக்ஷா கோ லேக்கர் சிந்தா தி, கஹி மீன்ஸ் சம்பர், ஏதோ ஒரு இடத்துல வந்து உஸ்கினா அவங்களுடைய சுரக்ஷானா அவங்களோட பாதுகாப்பை நினைச்சு, லேக்கர்னா எடுத்துக்கிட்டு, அவங்க பாதுகாப்பை பத்திர விஷயங்களை எடுத்துக்கிட்டு, சிந்தானா கவலைப்படுறது, அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. கஹி மீன்ஸ் சம்பர், வேற இடத்துல உஸ்கேன்னு அவங்களுடைய काम करने की गति को लेकर, காம்னா வேலை, கர்னேனா வேலை செய்யறதுடைய கதி மீன்ஸ் ஸ்பீடு, அவங்க வேலை செய்யறதுக்கான ஸ்பீடை வந்துட்டு எடுத்துக்கிட்டு கவலைப்படுவாங்களாம். சில சமயம் அவங்களோட பாதுகாப்பை நினைச்சு கவலைப்படுவாங்க, சில சமயம் அவங்க வேலை பண்ற அந்த ஸ்பீடு வந்து கம்மியா இருக்குது, கூட இருக்கு அப்படிங்கறத நினைச்சு அவங்க கவலைப்படுவாங்களாமா. किसी काम को तो वह इतना फुर्ती से कर जाती कि देखने वाले दंग रख जाते. கிசி காம்னா எந்த விதமான காம்னா வேலை, எந்த வேலையா இருந்தாலும் தோ வகு இத்தனி பூர்த்திசே, இத்தனி திஸ் மச், இவ்வளவு ஃபுர்த்தி மீன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா, இவ்வளவு வேகமா, இவ்வளோ ஹேஷிங்கா சொல்லுவோம் இல்லையா, அவசரமா கர்ஜாத்தேனா செய்வாங்க அப்படின்னா, கி தேக்னே வாலைனா பாக்குறவங்க, அந்த வேலை செய்யறத அவங்க பாப்பாங்க இல்லையா, பாக்குறவங்க, தங் மீன்ஸ் ஸ்டபனா நின்னுறது, ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுவோம்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி அவங்க ரொம்பவே அதிர்ந்து போய் நின்றுவாங்களாம், அந்த அளவுக்கு அவங்க வேகமா செஞ்சிருவாங்களாம். पर किसी काम में थोड़ी बहुत परेशानी तो आती ही थी. पर मीन्स பட் ஆனா, கிசி சம் விச் டைப், சில சொல்லுவோம் இல்லையா, கிசி காம்னா வேலை, சில வேலைகள்ல தோடி மீன்ஸ் லிட்டில் கொஞ்சமா, பகுத் மீன்ஸ் கொஞ்சம் அதிகமான, பரேஷானி மீன்ஸ் ரொம்ப பிரச்சனைகள் சொல்லுவோம் இல்லையா, சிக்கல், சில விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கலும், ஆத்தி மீன்ஸ் வரதா செய்யும், அவங்க பண்ற சில வேலைகள்ல சிக்கலும் வர செய்யதான் இருந்துச்சு. வகு பரேஷானியும் கே ஆகே ஆகே குட்னே டேக்னே வாலி நஹி தி, வக்னா அவங்க, பரேஷானியோ மீன்ஸ் அந்த ட்ரபிள்ஸ், அந்த சிக்கல்களுக்கு முன்னாடி, ஆகேனா முன்னாடி, அந்த சிக்கல்களுக்கு முன்னாடி, குட்னே டேக்னே வாலி நஹி தே, குட்னே டேக்னே வாலி மீன்ஸ் மண்டிடுறவங்க, அதாவது அதுக்கு முன்னாடி அடிபணிஞ்சு போறவங்க, நகின்னு இருந்துச்சுல, சோ இல்ல அப்படின்னு சொல்றாங்க, அவங்க எந்த விதமான பிரச்சனைகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு போறவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உஸ்னே 10वीं कक्षा तक पढ़ाई की. உஸ்னேனா அவங்க, யாரு, நம்மளுடைய இலா, அவங்க வந்துட்டு 10वीं மீன்ஸ் 10th அர்த்தம், 10னா நம்பர் 10, 10वीं அப்படின்னா 10th அப்படின்னு அர்த்தம். 10वीं கக்ஷா தக், கக்ஷனா கிளாஸ், அதாவது 10th கிளாஸ் வரைக்கும், தக்னா டில், அது வரைக்கும், படாயினா படிச்சிருக்கிறாங்க, கீழ செய்யறது, படாயிக்கினா அவங்க படிச்சு இருக்கிறாங்க. வக் 10वीं की परीक्षा பாஸ் நகி கற்பாயி. வக்னா அவங்க, யார், நம்ம இலா வந்துட்டு 10वीं की பரீட்சா, அதாவது 10th பரீட்சா மீன்ஸ் எக்ஸாம், அந்த 10th எக்ஸாம் பாஸ் நகி கற்பாயி, பாஸ்னா நகி கற்பாயி, நகி இஸ் நெகட்டிவ் வேர்ட், சோ அவங்க பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. கர்னா செய்யறதுன்னு அர்த்தம், அவங்க பாஸ் பண்ண இல்ல அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க.
इला को यह मालूम न था कि परीक्षा के लिए उसे अतिरिक्त समय मिल सकता है. இலாக்கோ அந்த இலா பொண்ணுக்கு வந்துட்டு யக்னா இது மாலும் நாத்தா மாலும்னா தெரியும்னு அர்த்தம். நா இஸ் த நெகட்டிவ் வேர்ட். சோ மாலும் நாத்தா அதாவது அவங்களுக்கு தெரியலையா இந்த விஷயம் தெரியல. என்ன விஷயம் அப்படின்னா கி பரீட்சா கேலியே பரீட்சா அதாவது எக்ஸாமுக்கு வேண்டி உசேன்னு அவங்களால அத்திரிக்த சமயம் மில் சக்தா ஹை. அதிரிக்ட்னா அதிகப்படியான அதாவது எக்ஸசிவான சமைனா டைம் அதாவது அதிகமான டைம் வந்து மில் சக்தா ஹை மில்னா கிடைக்க முடியும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. அதாவது இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்கங்கிறது அவங்களுக்கு அந்த டைம்ல தெரியல. உசே ஐசா व्यक्ति के सुविधा भी मिल सकती थी. உசேனா அவங்களுக்கு ஐசே व्यक्तिன்னு லைக் தட் இப்ப சொல்ல போறாங்க. இந்த மாதிரியான ஒரு பர்சனுக்கு உடைய சுவிதானா வசதி ஒரு ஃபெசிலிட்டி கூட மில் சக்தினா கிடைக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. என்ன மாதிரியான பர்சன் அப்படின்னா ஜோ பரீட்சானா எக்ஸாம்ல யாருன்னா அவங்க பரீட்சா எக்ஸாம்ல வந்துட்டு உஸ்கேல்னு அவங்களுக்கு வேண்டிய அந்த இலாவுக்காக லிக்னேனா எழுதுறதுக்கான அந்த வேலையை வந்துட்டு கர்னா செய்ய முடியும். அதாவது அந்த எக்ஸாம்ல இவங்களுக்கு பதிலா இன்னொருத்தவங்க எக்ஸாம் எழுத முடியுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. இவங்க சொல்ல அவங்க எக்ஸாம் எழுத முடியும் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க எழுத முடியுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. எது ஜான்காரி இலா को समय रखते मिल जाते तो कितना अच्छा रहे. யக் ஜான்காரி மீன்ஸ் இந்த விஷயம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இலாக்கோ இலா இருந்த சமயத்துல இலா இருந்த அந்த டைம்ல ரகத்தே மில் ஜாத்தேன்னா கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா தோ கித்தனான்னு எவ்வளவு அச்சானா நல்லா இருந்திருக்கும். அச்சா ரகுதா மீன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்களுக்கு பதிலா வேற ஒருத்தவங்க எக்ஸாம் எழுத முடியும். அதே மாதிரி இவங்களுக்கு டைம் எக்ஸசிவான டைம் கொடுப்பாங்கிற விஷயம் எல்லாம் இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. உசே இஸ் பாத் கா துக் ஹை. உசேனா அவங்களுக்கு இஸ் பாத்ரா விஷயம் இந்த விஷயத்தினால துக்னா கொஞ்சம் சேட் இருக்கதான் செய்யுது. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யுது. பர்னா பட் ஆனா யஹா ஆக்கா சப் குச் கதம் தோ நஹி ஜோ ஜாத்தா ஹை. பர் மீன்ஸ் ஆனா யஹாங்னு இந்த இடத்துல ஆக்கார்னா வடிவம் அவங்களுடைய அந்த வாழ்க்கைங்கிற வடிவம் வந்துட்டு சப்குச்னா முழுமையா கத்தம் தோ நகி ஹோ ஜாத்தா ஹை. கத்தம்னா முடியறது நகி வந்துருச்சு இல்லையா சோ நெகட்டிவ் வேர்டு கத்தம் தோ நகி ஹோ ஜாத்தா ஹைனா அவங்களோட இந்த வாழ்க்கைங்கிற இந்த வடிவம் வந்து இந்த இடத்துல முழுமை பெறல அப்படிங்கறத சொல்றாங்க. உஸ்கி மா और दादी காஷிதாகாரி கர்த்தி உஸ்கினா அவங்களுடைய நம்ம இலாவுடைய மா அவர் தாதி மானா அம்மா அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் தாதி மீன்ஸ் கிராண்ட் மதர் அவங்களோட பாட்டியும் காஷிதாகாரி காஷிதாகாரி இஸ் த எம்ப்ராய்டரி அவங்க போடுவாங்க போல ரெண்டு பேருமே போடுவாங்களாம். வகு உன்ஹே சூயி மே ரேஷ்மி பிலானே சே லேக்கர் புட்டியா உகேர்த்தே हुए देखती. வகுனா அவங்க யார் நம்மளுடைய இலா வந்துட்டு உன்ஹேனா அவங்கள சூயி மீன்ஸ் நீடில் அந்த ஊசி இருக்கு இல்லையா ஊசியில ரேஷ்மி பிரோனேசே ரேஷ்மி த்ரெட் அந்த த்ரெட் சில்க் த்ரெட்ட வந்துட்டு பிரோனே மீன்ஸ் அது நுழைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா த்ரெட்டிங் அதுல உள்ள நுழைப்போம் இல்லையா அதுல இருந்து லேக்கர்னா அதுல இருந்து புட்டியா உக்கேர்த்தே हुए देखती. புடியா இஸ் தான் அந்த சொன்னேனே இலை செடி கொடி இந்த மாதிரியான இந்த லீவ் ஸ்ட்ரக்சர்ஸ் உக்கேர்த்துனா உருவாக்குற வரைக்கும் தேக்தினா பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க நூலை கோர்த்ததுல இருந்து இந்த த்ரெடிங் இது போட்டு முடிக்கிற எம்ப்ராய்டரி போட்டு முடிக்கிற வரைக்குமே அவங்க பாப்பாங்களாம். நான் ஜானே கபு உஸ்னே காஷிதாகாரி கர்னேக்கி டான்லி. நான் ஜானேனா தெரியாமே அவங்க தெரிஞ்சுக்காமே அவங்க அவங்களுடைய இன்வால்வ் இல்லாமையே கப் மீன்ஸ் வென் எப்போ வந்து உஸ்னேனா அவங்க காஷிதாகாரி அதாவது எம்ப்ராய்டரிய கர்னேனா செய்ய ஆரம்பிச்சதுக்கான டானா டெசிஷன் அந்த தீர்மானத்தை எப்ப அவங்க எடுத்தாங்கன்னு அவங்கள அறியாமே அவங்க எடுத்துடுறாங்க. யஹாம் பி உஸ்னே अपने पैर के अंगूठों का सहारा लिया. யஹா மீன்ஸ் இங்கேயும் கூட இந்த இடத்துலயுமே உஸ்னேனா அவங்க அப்படி தன்னோட பயிர் மீன்ஸ் பூட்டு தன்னுடைய பாதங்களுடைய அங்கூட்டம் மீன்ஸ் அந்த விரல்களுக்கு நடுவுல சஹாரா சஹாரான ஹெல்ப் அதோடைய உதவியா லியானா எடுத்துக்கிறாங்க அந்த கால்களுடைய உதவியா அவங்க வாங்கிக்கிறாங்க.
தோனோ அங்குட்டோம் கே பீச். தோனோ தோனோ ரெண்டு, ரெண்டு அங்குட்டோ அங்குட்டோ இஸ் த அவங்களுடைய விரல்கள், ரெண்டு விரல்களுக்கு பீச், பீச்னா பிட்வீன், நடுவுல அப்படின்னு அர்த்தம். ரெண்டு விரலுக்கு நடுவுல சூயி, சூயி இஸ் த நீடில், அந்த ஊசியை வந்துட்டு தாம்கர், தாம்கர்னா ஹோல்ட் பண்றது, அதுல நிப்பாட்டி வச்சு கச்சா ரேஷ்மி, கச்சா கச்சா ராவா இருக்கக்கூடிய இந்த ரேஷ்மி த்ரெட்டை வந்துட்டு பிரோனா கோயி ஆசான் காம்னகி. பிரோனா மீன்ஸ் அந்த த்ரெட்டை உள்ள நுழைக்கிறது. கோயி மீன்ஸ் எந்த விதமான ஆசான் இஸ் த ஈஸி, ஈஸியான. காம் நகீதா, காம்னா வேலை, நகின்னு வந்துச்சு, சோ இல்ல, ஈஸியான வேலை ஒண்ணும் அது கிடையாது. பர் ககுத்தே ஹைன, பர் மீன்ஸ் பட், ஆனா ககுத்தே ஹை, ககுத்தேனா சொன்ன இல்லையா, ந இஸ் சொன்னேனா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவோம். கக்தே ஹைன நம்ம சொன்னோம் இல்லையா, என்னது, ஜஹாச்சா வஹாராக், எங்க வந்து ஆஹ் விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா வலியும் இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா, வேர் தரி சிவில் தரி சிவேன்னு சொன்னாங்க இல்லையா, அதை நமக்கு சொல்றாங்க திரும்ப. உஸ்கே விஸ்வாச தைரியனே குதிரத் கோபி ஜூட்னா ஜூட்லா லீதியா. உஸ்கேனா அவங்களுடைய விஸ்வாசம் நம்பிக்கை, அவங்களோட நம்பிக்கையும் தைரியமும், அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், அதாவது நம்பிக்கையும் அவங்களோட தைரியமும் குதிரத் கோபி, குதிரத் இஸ் நேச்சர், அந்த இயற்கையோட விதியை கூட ஜூட்லானா பொய்யானதா மாத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அவங்களால இந்த வேலை செய்ய முடியாதா இருந்தாலும் அவங்க கால் யூஸ் பண்ணி பண்றாங்களே, அதனால இயற்கைக்கு ஆப்போசிட்டா கூட அவங்க பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. 15-16 साल की होते होते इला काठियावाड़ी कशीदाकारी में माहिर हो चुकी थी. 15 is the 15, number 15, 16 means number 16. 15-16, அதாவது 15-16 சால வயசுல இருக்கக்கூடிய, ஹோத்தேனா அந்த வயசு கிட்ட இருக்கக்கூடிய அந்த இலா வந்துட்டு காட்டியாவாடி காஷிதாக்காரி, அதாவது காட்டியாவாடினா அந்த எம்ப்ராய்டரி, அந்த ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி, இந்த இதை காட்டியாவாடி எம்ப்ராய்டரின்னு சொல்லுவோம். அந்த காட்டியாவாடி காஷிதாக்காரிய வந்து மாஹிர் ஹோ சுக்கி தி. மாஹிர் மீன்ஸ் அது எக்ஸ்பர்ட் ஆயிடுறது, ஒரு நிபுணத்துவம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுல அவங்க எக்ஸ்பர்ட்டாவே ஆகிடுறாங்க. அதுக்குள்ள அந்த 15-16 வயசுலயே அவங்க அந்த எம்ப்ராய்டரி போறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட் ஆயிடுறாங்க. கிசி வஸ்திர பர் கிசி தரக்கே நமூனே பனாயே ஜாயே. கிசி மீன்ஸ் விச், வஸ்திரனா எந்த உடையில, எந்த கிளாத்ல வந்து, கிஸ் தரக்கி எந்த மாதிரியான, தரக்னா வகையான, எந்த வகையான, நமூனே மீன்ஸ் அந்த சாம்பிள் சொல்லுவானே, மாதிரிகன்னு சொல்லுவானே, எந்த விதமான எம்ப்ராய்டரிய வந்துட்டு பனாயே போடணும் அப்படிங்கறதும் சரி. கவுன்சே ரங்குசே நமூனா கில் உட்டேகே. கவுன்சானா விச் டைப் ஆஃப், எந்த வகையான, ரங்கோ மீன்ஸ் கலர்ஸ், எந்த மாதிரியான கலர்ஸ்ல நமூனா சாம்பிள போட்டோம் அப்படின்னா கீழ் உட்டேகா மீன்ஸ் ப்ளூமிங், அதாவது நல்லா பிரைட்டா இருக்கும் அப்படிங்கறதும் சரி. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். டாக்கே கவுன்சே லகே. டாக்கே மீன்ஸ் ஸ்டிச்சஸ், அந்த தையல்கள் வந்து கவுன்சே விச் டைப் ஆஃப், எந்த மாதிரியான தையல்கள் இருக்கணும் அப்படிங்கறதும் சரி. எக் சப் வகு சமஜ் கயீத்து. எக் சப் மீன்ஸ் ஆல், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, வகுனா நம்ம இலா வந்துட்டு சமஜ் கை மீன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து அந்த வயசு கிட்டேயே வந்து அவங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நூல் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கிற, என்ன கலர் போட்டா பிரைட்டா இருக்கும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே அவங்க சமஜ் கை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. एक समय ऐसा भी आया, अब उसके द्वारा खादे गए परिधानों की प्रदर्शनी लगी. एक समय மீன்ஸ் டைம், ஒரு டைம் வந்து ஐசாபி ஆயா, ஐசாபி மீன்ஸ் இதே மாதிரி, லைக் தட், இதே மாதிரி ஆயானா வந்துதான், ஒரு சமயம் இவங்களுக்கானது வந்தது. அப் மீன்ஸ் அப் மீன்ஸ் நவ், இப்ப வந்துட்டு உஸ்கேனா அவங்களுடைய துவாரானா அவங்க வழியாக, காதேகைய பரிதானம் மீன்ஸ் அந்த எம்ப்ராய்டரி, அவங்களால உருவாக்கப்பட்ட அந்த எம்ப்ராய்டரி வந்துட்டு பிரதர்ஷனி மீன்ஸ் டிஸ்பிளே, அதாவது காட்சிப்படுத்துறதுக்காக வைக்கிறது, கண்காட்சின்னு சொல்லுவாங்க, எக்ஸிபிஷன், அதுல லகி அதாவது அங்க வைக்கிறாங்க. இன் परिधानों में काठियावाड़ी के साथ साथ लखनऊ और बंगाल भी झलक रहा था. இன் மீன்ஸ் அந்த பரிதானம் மீன்ஸ் அந்த எம்ப்ராய்டரி கூட, காட்டியாவாடிக்கே சாத் காட்டியாவாடி எம்ப்ராய்டரி டைப்போட சாட்சத்துல அது கூடவே சேர்த்து லக்னோ டைப்பும் இருந்துச்சு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். பங்கால் டைப்பும் இருந்துச்சு. ஜலக் ரகே மீன் காட்சிப்படுத்தப்படுறது, அதாவது அவங்க ஒரே எம்ப்ராய்டரிக்குள்ள வந்து பங்கால் டைப்பும் வைக்கிறாங்க, லக்னோ டைப்பும் வைக்கிறாங்க, காட்டியாவாடி டைப்பும் வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே இதா அவங்க பண்றாங்க. இலானி काठियावाड़ी टाकों के साथ साथ और कई टाकों भी इस्तेमाल किए थे.
இலானே இந்த இலா பொண்ணு என்ன பண்றாங்க, காட்டியாவாடி டாக்கோ, டாக்கோ மீன்ஸ் அந்த ஸ்டிச்சஸ், இந்த டாக்கியாவாடி அந்த தையல் கூடவே சேர்த்து, சாத்துனா அது கூடவே சேர்த்து, அவர் கை மீன்ஸ் மெனி, அவர் கை மீன்ஸ் இன்னும் நிறைய டாக்கே மீன்ஸ் ஸ்டிச்சஸ், இன்னும் நிறைய டைப் ஆஃப் அந்த தையல்களை பீனா ஆல்சோ அதையும் கூட இஸ்தேமால் மீன்ஸ் யூஸ் பண்றது, இஸ்தேமால் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. पत्तियों के चिकनकारी से सजाया था. பத்தியம் மீன்ஸ் அந்த லீவ்ஸ், அந்த இலைகளா வடிவம் இருக்கு இல்லையா, அதுக்கு சிக்கன்காரிங்கிறது ஒரு தையலோட வகைதான். அந்த சிக்கன்காரி தையலை வச்சுட்டு சஜாயாத்தா, சஜயானா அத டெக்கரேட் பண்றது, அதுல அந்த இலைகள்ல வந்துட்டு சிக்கன்காரி தையலை வச்சு அதை சஜாயா டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. डंगियों को कांटा से उबारा था. डंगियों के कांटा மீன்ஸ் வெரைட்டி ஆஃப் ஸ்டிச்சஸ், அதை வச்சு உபாரானா மெர்ஜ் பண்றது, நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டிச்சஸ், நிறைய டைப் ஆஃப் அந்த தையல்கள் எல்லாத்தையுமே ஒரே இதுல உபாரானா அதுல ஒன்னா சேர்த்து பண்ணிருக்கிறாங்க. पशु पक्षियों की ज्यामितियों आकृतियों को कसूती और जंजीरों से उठा रखा था. பசு பக்ஷியோ மீன்ஸ் அந்த அனிமல்ஸ், அந்த விதவிதமான அந்த அனிமல்ஸோடைய ஜாமித்தியும் மீன்ஸ் அந்த வடிவியல் வடிவங்கள்னு சொல்லுவாங்க, அந்த அதோட வடிவங்களை, அதாவது அந்த அனிமல்ஸோட வடிவங்களை வந்து கசூட்டி அவர் ஜஞ்சீர் சே உட்டா ரக்காத்தா, கசூட்டிங்கிற ஒரு ஸ்டிச்சஸ் வடிவத்திலயும் சரி, ஜஞ்சீர்ங்கிறது இந்த செயின் ஸ்டிச்சஸ் சொல்லுவோம் இல்லையா, சங்கிலி மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த ஜஞ்சீர் இது செயின் ஸ்டிச்சஸும் சரி, உட்டா ரக்கானா அதை கொண்டு வந்திருக்காங்க. உட்டானா எழுப்புறது, அதாவது அந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி அந்த வடிவங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. பாரம்பரிக் டிசைனோ மே யக் நவீனதா சபி கோ பகுத் பாயி. பாரம்பரிக்னா ட்ரெடிஷனல், அதாவது காலங்காலமா வரக்கூடிய அந்த டிசைன்ஸ யக்னா இவங்க வந்துட்டு நவீனத்தானா புதுசா நியூவா கொண்டு வந்தது. சபினா ஆள் எல்லாருக்குமே, பகுத்னா ரொம்பவே, பாயினா அச்சாலகின்னு அர்த்தம், ரொம்ப நல்லா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், எல்லாருக்குமே ரொம்பவே அது பிடிச்சிருந்துச்சு. இலாக்கே பாவ் அபு ருக்தே நஹிஹை. இலா பொண்ணோடைய பாவன பாதங்கள், அவங்களுடைய இந்த கால்கள் வந்துட்டு அபுன நவ் இப்போ, ருக்தே நஹிஹை, ருக்தேனா ஸ்டாப் பண்றது, நிறுத்துறது, நகி வந்திருக்கு இல்லையா, சோ அவங்க நிறுத்துறது கிடையாது, அவங்களோட பாதங்களை அவங்க நிறுத்துறதே கிடையாது. ஆங்கோமே சமக், ஆங்கோமே அவங்களோட கண்கள்ல வந்து சமக்மே ஷைனிங், அதாவது அவங்க கண்கள்ல ஒரு பிரைடு, அவங்க கண்கள்ல ஒரு கர்வம் வந்து இருக்குது. ஹாண்டோ பர் முஸ்கான், ஹாண்டோ மீன்ஸ் அவங்களோட உதடுகள்ல வந்துட்டு முஸ்கான ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு இருக்குது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் अनूठा विश्वास लिए वग सुनहरी रूपहली बूटियों अकेरते तकती नहीं है. அனூட்டா மீன்ஸ் ஒரு அற்புதமான, ஒரு வித்தியாசமான, விஸ்வாஸ்னா ஒரு நம்பிக்கை, அவங்க கிட்ட எப்படி இருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்துட்டு சுங்கரினா கோல்டன் கலர்ல இருக்கிறதும் சரி, ரூபஹலில சில்வர் கலர்ல இருக்கக்கூடிய பூட்டியா மீன்ஸ் அந்த வடிவங்கள், அந்த இலை வடிவங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த பூட்டியாங்க வந்து அகேர்த்தே தக்தி நஹீத்தி, அகேர்த்தே வடிவமைக்கிறதுல, தக்தி ரஹீத்தி, தக்தினா ரொம்ப சோர்வாகிறது, தனியா வந்து அதை உருவாக்குறதுல, தனித்துவமா அதை உருவாக்குறதுல தக்தி நஹீன்னு வந்துருச்சு இல்லையா, அப்ப அவங்க டயர்ட் ஆகுறது இல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரிய கம்ப்ளீட் பண்றாங்க.